இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா மூன்றாவதாக இந்த கப்புக்கு பேர் என்ன? மீட்பின் பாத்திரம். சொல்லுங்க என்னதுங்க? நாம இப்ப உட்கொண்டது மீட்பின் அப்பம், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக. அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அல்ல, அடையாளம். எனக்காக அவர் இப்படிதான் பிற்கப்பட்டார், எனக்காக இப்படிதான் நொறுக்கப்பட்டார். அதே போல இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாத்திரம் அது மீட்பின் பாத்திரமாக. இன்னும் சொல்லணும்னா இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம், கப் ஆஃப் ரெடெம்ப்ஷன் அண்ட் கப் ஆஃப் பிளெஸிங் என்று சொல்லப்படுகிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்டனைக்கு உங்களை என்னையும் இந்த உலகத்தையும் அவர் மீட்டார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கு. வாசிங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. அவருடைய ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் இந்த ரிடெம்ப்ஷன் மீட்பு கிடைத்திருக்கிறது. இந்த மீட்பு வேற ஏதாலும் கிடைக்காதுங்க. இந்த மாற்றம், இந்த ரட்சிப்பு இயேசுவின் ரத்தத்தினால் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அதை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயமாய் நாம் இருப்போம். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. லூக்கா 22:20 வாசிக்கிறோம். ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ரத்தம் சிந்த வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை தேவன் செய்தார், அவர் வைத்திருந்தார். ஆனால் அந்த ரத்தம் போதுமானதாக, அந்த பலிகள் போதுமானதாக இல்லை. அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு அது போதுமானதாக இல்லை. முழு மனுக்குலத்துக்கு அது போதுமானதாக இல்லை. எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக, எனக்காக அந்த ஒரே பலியின் மூலமாக, அந்த ஒரே ரத்தத்தின் மூலமாக நம்முடைய சர்வ லோகத்தின் பாவத்தின் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் சுமந்து தீர்த்தார். எனவே அதனாலதான் யோவான் சாணர் சொல்லும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்னா இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 வசனம், அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த பாத்திரத்துல பங்கெடுக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாருமே மிகவும் மேன்மையானவர்கள். ஆசாரியன் பலி கொடுக்க வரும் பொழுது அந்த ஒரு இமேஜை கொஞ்சம் நான் யோசிக்கும்படியாக உங்களுக்கு கற்பனையா நான் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பலிக்கான ஆட்டை என்ன செய்வாங்க? அவங்க பிடித்து கொண்டு ஆசாரியனிடத்துல கொண்டு போவாங்க. அப்ப இந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆட்டின் மேல் என்ன செய்வார்? அவர் கைகளை அவர் வைப்பார். ஆசீர்வதிப்பதற்காக அல்லங்க. எதற்கு அது அடையாளமா இருக்குன்னா, யார் இந்த ஆட்டை கொண்டு வந்தாரோ அந்த மனுஷனுடைய அத்தனை பாவங்களும் அத்தனை அக்கிரமங்களும் இப்போது யார் மீது போகிறது? இந்த ஆட்டின் மீது வைக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆசான் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் பிரகாரமாக அவன் தலை மேல கையை வைத்து அதுக்கு பிறகு என்ன செய்வாரு? அந்த ஆட்டை பலி கொடுப்பார். அந்த பலி கொடுத்த பிறகு அந்த ஆட்டில் இருக்கிறதான அந்த ரத்தத்தை எடுத்து அவர் ஸ்பிரிங்கிள் பண்ணுவார். மீதம் இருக்கிற ரத்தத்தை பலிபீடத்துக்கு கீழாக என்ன செய்வாங்க? அவர்கள் ஊற்றுவார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, சர்வ லோகத்தின் இங்க இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து தம்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய மகத்துவமான அன்பாக அவருடைய இரக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம பலி கொடுக்கணும். எத்தனை பலியை கொடுக்கணும்? நம்ம செய்த பாவங்களுக்கு, நம்ம செய்த தப்பிதங்கள் எத்தனை தான் நம்ம கொடுத்து தீர்க்க முடியும்? முடியவே சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்மேல் இரக்கம் கொண்ட, நம்மேல் அன்பு செலுத்தினான அந்த பரம தகப்பன் நம்முடைய குமாரனை தந்து அந்த குமாரன் மேல் எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் சாபங்களும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவமானார் என்று நம்ம வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாத்திரத்துல நம்ம பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேரு இந்த பாத்திரத்தை, கம்யூனியன், கர்த்தருடைய பந்திய மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு தகுதி இல்லை,
நம் மனம் திரும்பி நாம உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நாம் இந்த பாத்திரத்துல பங்கு பெறும் பொழுது நாம் பாக்கியம் உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். இந்த பாத்திரத்துல இருக்கிறதான இந்த திராட்சை ரசம் இது புதிதாக பிழியப்பட்டதான திராட்சை ரசம். இதுக்கு டிக்ரூஷ் என்று சொல்வார்கள். நாம குடிப்பது, நாம பயன்படுத்துவது புதிதாக பிழியப்பட்ட திராட்சை ரசம். ஆனா பழைய திராட்சை ரசத்தை யாயின் என்று சொல்வார்கள். அதுதான் கொஞ்சம் ஆர்டர்டா இருக்கும், அது வித்தியாசமானதா இருக்கும். ஆனா நாம பயன்படுத்துவது, இயேசு கிறிஸ்து அந்த ராப்தரிலே பயன்படுத்தினது டிக்ரூஷ் என சொல்லப்பட்டதான இந்த புதிதாய் பிழியப்பட்டதான இந்த திராட்சை ரசம்.